அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இந்த பதிவில் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் வந்து ஒரு அன்னம் டிசைன் வந்து போடலாங்க. இதை சில பேர் மயில் டிசைன் சொல்கிறாங்க. ஆனால் வந்து ட்ரெடிஷ்னல் டைப்பில் வந்து அன்னம் தான் வந்து இந்த மாதிரி போடுவாங்க. அன்னப்பற்றியை வந்து இது போல் போடுவாங்க. ஆனால் அதில் பெருசாக தொகை வச்சு அதிகமாக நம்ம போடுறப்போ அது வந்து மயில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கழுத்தும் கொஞ்சம் வளைச்சி கொஞ்சம் பெரிய அளவில் போடுறோம். அதனால் வந்து இது மயில்ன்ற மாதிரி வந்து இப்போ வச்சு போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம மயில்னே வச்சுக்கலாம். அன்னப்பட்சி போடுறப்ப இன்னும் கொஞ்சம் கழுத்து வந்து சின்னதாக போட்டு தொகை வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன அளவில் வந்து அந்த டிசைன்ஸை வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது வந்து அன்னப்பட்சியாக இருக்கும் நமக்கு. இப்போ வந்து கொஞ்சம் கழுத்தும் அந்த தொகையோட அளவும் கொஞ்சம் அதிகப்படுத்தினதுனால இதை வந்து நம்ம மயில் அப்படின்றத மாதிரி வச்சுக்கலாங்க. இந்த டிசைன் வந்து எப்படி போடுறது அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் தனியாக வந்து டிசைன் காட்டுறேன். எப்படி பென்சில் ஸ்கெட்ச் போடலாம், ஈஸியாக போடலாம் அப்படின்றத நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போது வந்து நான் அந்த கார்னர் பேட்டர்ன் டிசைன் வந்து போட்டுட்ருக்கேங்க. இந்த போர்டில் வந்து நான் வந்து இது 8x10 சைஸில் வந்து போட்டுட்ருக்கேன். இப்போ இதோட கார்னர் பேட்டர்ன் வந்து மக்கு நம்ம மில்க் பேக்கெட்டில் ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மக் ஒர்க் வந்து தான் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். இதில் வந்து இப்போ நான் கார்னர் பேட்டர்ன் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த கார்னர் பேட்டர்னோட ஸ்கெட்ச் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் ஃபுல் ஸ்கெட்ச் வந்து எப்படி ஈஸியாக அந்த பேட்டர்ன் கொண்டு வரலாம் அப்படின்ற டிப்ஸோடு வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு இந்த அன்னம் பட்சியோ இல்லை மயிலோ சரி இந்த மாதிரி வந்து பேட்டர்ன்ஸ் இந்த டிசைனில் வந்து இது மாதிரி கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாமி படத்தை போடுறத விட வந்து இது கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்டாக தெரியும். ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம சாமி படம் போடுறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப பயபக்தியோடு வந்து அந்த சாமியோட ஃபேஸ் வந்து நம்ம கரெக்டாக கொண்டு வரணுங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சியோடு போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு ஃப்ரீயாக வந்து மைண்டை வச்சுட்டு போட முடியும். இப்போது அதே போல் வந்து ஓரளவு இல்லை லைட்டாக பெயிண்டிங்கு இல்லை லைட்டாக தாஞ்சூர் பெயிண்டிங் தெரிஞ்சவங்க கூட வந்து இந்த ஒர்க்லாம் பண்ணலாம். அந்த ஃபேஸ் வரைகிற ரிஸ்க்லாம் வந்து இதில் அதிகம் நமக்கு கிடையாது. ஸோ லேர்னராக இருக்கீங்க, பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெயிண்டிங் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து அந்த நம்ம ஹியூமன் ஃபேஸ் கட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக எடுத்து காட்டணும், அந்தளவுக்கு வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஓரளவு வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த பெயிண்டிங்லாம் போடுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே போல் இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணலைங்க. ஸ்டோன் ஒர்க் வந்து ஏன் பண்ணலை அப்படின்னா நான் இது வந்து ப்ளைவுட்டில் வந்து பண்ண கிடையாது. இது வந்து ஒரு MDF ஷீட் வந்து திக்னஸான MDF ஷீட்டில் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதாவது இதுவும் வந்து ஒரு 8mm MDF ஷீட்டு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதுனால வந்து நான் இதை நார்மல் போர்டாக வந்து யூஸ் பண்ணிவிட்டு நான் சிந்தட்டிக் ஃபாயில் தான் ஒட்ட போகிறேன். இது ஹோம் யூஸ்க்காக என்னோடய இஷ்டத்துக்கு நான் வச்சுக்கிறதுக்காக வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி போட்டுட்ருக்கேன். அதிகமாக மணி ஸ்பெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் வந்து நான் என்னோடய இஷ்டத்துக்கு என்னோடய ஆசை இப்படிலாம் போர்டு வேணும்னு நினைக்கிறோம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும், கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டுட்ருக்கேங்க. அதனால வந்து ரொம்ப காஸ்ட்லி ஐட்டம் எதுவும் நான் இதில் வந்து யூஸ் பண்ணலை. ஜெய்ப்பூர் ஸ்டோன்ஸும் யூஸ் பண்ணலை, கோல்டு ஃபாயில் ஒரிஜினலும் யூஸ் பண்ணலை, சிந்தட்டிக் ஃபாயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் என்னோடய ஒர்க், என்னோடய ஹார்ட் ஒர்க்கும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியும் மட்டும் வந்து இதில் பேஸ் பண்ணி நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி போட்டு நான் என் வீட்டில் வச்சுக்க போகிறேன். நான் இது ஏன் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், இவ்வளோ டீட்டெயிலாக நான் வந்து எங்கள் கூட ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் கூட வந்து இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா போட்டுக்கலாம். தஞ்சூர் பெயிண்டிங் கற்றுக்கணுன்னாவே அதிகமாக செலவு பண்ணி தான் கற்றுக்கணும் இல்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம பேசிக்காக என்ன செலவு பண்ண முடியுமோ பேசிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு பேசிக்கான நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு, நம்மளோட நாலேஜ், நம்மளோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட்டாக போட முடியும் எல்லாராலையுமே. ஸோ அதுக்காக தான் நான் வந்து உங்கள் கூட இதை ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நம்ம வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஆர்டர் கூட அடுத்த பதிவில் தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.